நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ உத்தராயண புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 26/6/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:55. திதி இன்று மாலை 3:22 வரை பிரதமை, பின்பு திதியை. நட்சத்திரம் காலை 10:44 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். நாம யோகம் அதிகாலை 4:19 வரை விருத்தி, பின்பு துருவம். கரணம் மாலை 3:22 வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். அமிர்தாதி யோகம் காலை 10:44 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை, குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:30 1:30 வரை, இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. வாரசுலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 10:44 வரை அனுஷம், பின்பு கேட்டை. இன்றைய தினம் வியாழக்கிழமை. சந்திர தரிசனம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திர தரிசனம். அப்போ சந்திர தரிசனம் இன்னைக்கு 3ஆம் நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு சந்திரனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. இன்னைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான், தட்சிணாமூர்த்தி இருவரையும் வணங்கலாம் இன்றைய தினம். அதே போல் இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும் கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். நம்ம இப்போ கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மிதுன லக்னம். லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் சந்திரனும் குரு பகவானும், கடகத்தில் புத பகவான், சிம்மத்தில் அங்காரக பகவான், கேது பகவான், மாந்தி பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சுக்கிர பகவான். இன்றைய தினம் வியாழக்கிழமை. இன்னைக்கு ஒரு சிறிய பரிகாரம் சொல்லப்போற, ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது இந்த பரிகாரம். ஆனா இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. ஒன்றும் இல்லை, ரொம்ப பெரிய பரிகாரம்லாம் கிடையாது. வியாழக்கிழமையில மாலை வேலை, மாலை வேலைன்னும் போது வியாழக்கிழமை சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 5 to 6 சுக்கிர ஓரை வரும். அந்த 5 to 6 சுக்கிர ஓரையில நம்ம வாசப்படி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு அகல் விளக்குல நெய் நல்லெண்ணெய் ரெண்டும் கலந்து, அப்படி இல்லைன்னா நெய் தேங்காய் ரெண்டுத்தையும் கலந்து மஞ்சள் திரி போட்டு, அந்த தட்டில் கொஞ்சோண்டு அட்சதை போட்டு, அந்த அட்சதை மேலே அந்த தீபத்தை வச்சு, அகல் விளக்க வச்சு 2 பக்கமும் தீபம் ஏற்றிட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி டம்ளரோ ஒரு சொம்போ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றுங்க. அதில் மஞ்சள் தூள், பச்சை கற்பூரம், அதுக்குள்ளே ஒரு லெமன் போட்டு வடகிழக்கு மூலையில் அதை வச்சிருங்க. வியாழக்கிழமை அதை மாற்றிக்கிட்டே இருங்க. இது ரெண்டும் செய்யும்போது உங்களுக்கு பண வரவு அதீதமாக இருக்கும். சீக்கிரமாக கடன் தொல்லையிலிருந்து பிரச்சனைகள் விலகும். இது சிறந்த ஒரு பரிகாரம். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எப்பொழுதுமே வியாழக்கிழமையில வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு, ஏன்னா வெள்ளிக்கிழமை பூஜைக்கு நம்ம வியாழக்கிழமை எல்லாம் சுத்தம் பண்ணிடுவோம். விளக்கு தாமல் தட்டெலாம் கழுவி எல்லாம் ரெடி பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுருவோம். அப்போ அந்த வாசலுக்கு நம்ம வாசல்படி 2த்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சிருவோம் இல்லையா. அப்போ அந்த வாசப்படிக்கு ஒரு கட்டமாக மஞ்சள்ல போட்டுட்டு ஒரு தட்டு வச்சு அட்சதை வச்சு, அதுக்கு மேலே அகல் விளக்கு வச்சு நெய் இல்லைன்னா கூட தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஊற்றிட்டு மஞ்சள் திரி போடுங்க. மஞ்சள் திரி போட்டுட்டு 2 சைடும் ஏற்றிட்டு, மகாலட்சுமியே நம்ம, குபேராய நம்ம, மகாலட்சுமி நம்ம, குபேராய நம்ம, மகாலட்சுமி நம்ம, இதை சொல்லிக்கிட்டே ஏற்றுங்க. அதுக்குள்ளே இந்த டம்ளரில் மஞ்சள்
தண்ணி ஊற்றி மஞ்சள் போட்டு பச்சை கருப்பு மட்டும் அதில் ஒரு லெமன் போட்டு வடகிழக்கு மூலையில் வச்சுருங்க. அப்போவே இது சுக்கிர ஓரை இது, ஓகேங்களா? அந்த சுக்கிர ஓரையில் இதை செய்யும்போது உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே புரிதல் நன்றாக இருக்கும். அதே தள்ளி போன சில விஷயங்கள் சாதகமாக இருக்கும். தன வரவு சிறப்பாக இருக்கும். அதுவும் இழுபறியா இருந்த சில வரவுகள் கூட கிடைக்கின்ற ஒரு தருணம். ஆன்மீக பணிகள்ல ஆர்வம் அதிகரிக்க, வியாபாரத்துல புதிய தொடர்புகள் கிடைக்கும். உழைப்பிற்கு உண்டான மதிப்புகள் மேம்படும். மனதளவில் புதிய பாதை புலப்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் உறுதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்திசை அதிசய நிறநாமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர் தன வரவுகள் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு இன்னைக்கு சிறப்பா இருக்கும். அதே மாதிரி மனசுல ஒரு அலைபாய்கின்ற ஒரு சங்கடங்கள் தோன்றி இன்றைக்கு மறையும். உங்களோடு இருப்பவர்களை அனுசரித்து செல்லுங்கள். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு விலகும். பொது பிரச்சனைகள் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது நல்லது. நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் பொறுமை தேவை. இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசய 3 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்து. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொலிவு இன்னைக்கு நன்றாக, அதாவது ஒரு முகத்திலும் சரி உடலிலும் சரி ஒரு பொலிவு இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு நாள். ரோகிணி நட்சத்திரக்கார அனுசரித்து செல்லுங்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, சின்ன சின்ன வேலையில கூட அலைச்சல்கள் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில அனுசரித்து செல்லுங்கள். வண்டி வாகனத்தில் போகும்போது வேகத்தை கட்டுப்படுத்தி போங்க, ரொம்ப நல்லது. வியாபாரத்தில் லாபங்கள் முயற்சிக்கு ஏற்ப கிடைக்கும். ஒரு புதுவிதமான பொருட்கள் மீது ஈர்ப்புகள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் விமர்சன கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது. எந்த ஒரு செயல்பாட்டிலும் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். இன்றைய நாள் சுகம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க அதிசய 7 அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈர்ப்பு உண்டாகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, பயணங்களால் அனுகூலமான பலன்கள்லாம் ஏற்படும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். இன்னைக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் செலவுகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். பெரிய மனிதர்களின் ஆதரவால் ஆதாயம் ஏற்படும். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய வடக்கு திசை அதிசய 6 அதிர்ஷ்ட நிறம் வெளிநீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இன்னைக்கு இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சகோதர வகையில எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். திடீர் செலவுகளால் சில நெருக்கடிகள் உண்டாகுகின்ற ஒரு நாள். புதிய முயற்சிகள்ல சிந்தித்து செயல்படுங்கள். பங்குதாரர்களால் ஆதாயம் ஏற்படும். அரசு தொடர்பான காரியம் இழுபறிக்கு பின்னர் முடியும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவுலாம் கிடைக்கும். இன்றைய நாள் மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசய 9 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, குடும்பத்தாரின் ஆதரவு சிறப்பாக இருக்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க. உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். மனசுல ஒரு திருப்தியான சூழல்லாம் அமையும். இழுபறியான சில தன வரவுகள் கிடைக்கும். மனசுல ஒரு புதுவிதமான தேடல் ஏற்படும்.
பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகுகின்ற ஒரு நாள். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காணக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் சுபம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்தவர்கள் மூலம் நெருக்கடியான சூழ்நிலையெல்லாம் உண்டாகுகின்ற ஒரு தருணம் இருக்கு. அதனால கவனமா இருங்க. குடும்பத்தினர் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படும். தொழில் சம்பந்தமான புதிய முயற்சி எடுக்கும்போது ரொம்ப கவனம் தேவை. இதுவரைக்கும் நின்று போயிருந்த வேலையெல்லாம் இன்னைக்கு செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி செலவு செய்யும் போது இந்த செலவு செய்யலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு அறிந்து அந்த செலவுல செயல்பாடு இருக்கட்டும். ஆரோக்கியத்தில் ஏற்றம் இறக்கம் ஏற்படும். இன்றைய நாள் இறக்க வேண்டிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட 9 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான நாளாக இருக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சியில கவனம் தேவை. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதளவில் ஒரு புதுவிதமான சிந்தனைகள்லாம் ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கு. ஏன்னா சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். எந்த செயல்பாட்டிலும் கவனமா இருக்கணும். கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் வழியில கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உறவுகள் வரும். அந்த உறவுகளிடத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சி ஏற்படும். இருந்தாலும் பிள்ளைகள் எது கேட்டாலும், அதாவது இப்ப இருக்கிற பிள்ளைங்களாம் அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க. அதுவும் சந்திராசிரம நேரத்துல பார்த்தீங்கன்னா நிறைய செலவுகளும் வரும். அதனால கவனத்தோட இன்னைக்கு அவங்க கேட்குற பொருள் தேவையில்லையா அப்படின்னு அறிஞ்சு அதை வாங்கி கொடுங்க. வியாபாரத்தில் மாறுபட்ட அணுகுமுறையால் மேன்மை ஏற்படும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா அந்த கிடைக்கின்ற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்க வேண்டியது அவசியம். இன்றைய நாள் அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தென்கிழக்கு திசை, அதிசயன் 3 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாக அமையும். மனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு மேம்படக்கூடிய ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தொழில் தொடங்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சுபகாரிய முயற்சிகளை எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நெருக்கமானவர்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். எதிர்பாரா சில உதவிகளால் மாற்றங்கள் உண்டாகும். நண்பர்கள் வழியே நல்ல செய்தி வரும். உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். நிதி நிலைமையில் முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய நாள் பயம் விலகுகின்ற நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேலோங்கும். பூரோடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாளாக இன்னைக்கு அமையும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். காரியங்கள்ல அனுகூலம் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள்லாம் விலகி கணவன் மனைவிடையே அந்யோன்யம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்ட சிக்கல்கள்லாம் தீரும். இன்றைய நாள் சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பொறுமையோட செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. அதோட இன்னைக்கு எதை செய்தாலும் அமைதியோடும் நிதானத்தோடும் இன்னைக்கு செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதிசய தென்கிழக்கு அதிசயன் 3 அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் குறையும்.
அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, பேச்சுக்கள்ல ஒரு பொறுமையை கடைபிடிங்க. தாய் வழி உறவுகள் மூலம் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். வரவுகளால் நெருக்கடிகள் குறையும். பூர்வீக சொத்துக்கள்ல பொறுமை தேவை. பிடித்த உணவுகளை உண்டு மகிழக்கூடிய ஒரு தருணம். உத்தியோக மாற்றம் தொடர்பான முயற்சிகள்லாம் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு முடிவு ஏற்படும். இன்றைய நாள் குழப்பங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதில் நினைத்த செயல்களை செய்து முடிப்பீங்க. புதிய முதலீடுகள்ல கவனம் தேவை. திடீர் பயணங்கள் மூலம் மாற்றங்கள் அதிகரிக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். விலையுயர்ந்த பொருட்கள் மீதான ஈர்ப்புகள் அதிகரிக்கும். வேலை ஆட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்றைய நாள் எதை எடுத்தாலும் சாதகமாக இருக்கும். அதே மாதிரி சாதனை நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை, அதாவது ஒரு மாதிரி அந்த ஐவரி நிறமா இருக்கும். அந்த ஐவரி நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. அதே போல புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. ஏன்னா சனி பகவான் உங்க ராசிக்குள்ளாரே இருக்காரு. ஏன்னா அவருடைய சுயச்சாரம் உத்திரட்டாதி. அதனால கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டால் நன்றாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.